இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம். அவருடைய நாமங்களெல்லாம் பார்த்தோம்னா நேற்றுலாம் தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன சொல்லக்கூடாது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பது அவருடைய நாமம். ராஜாதி ராஜா அப்படின்னா ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா அவர் தான். கர்த்தாதி கர்த்தான எந்த தேவர்களுக்கும் மேலான தேவன், கர்த்தர்களுக்கெல்லாம் மேலான கர்த்தர். அப்படிப்பட்ட நாமம் கொண்ட அவருடைய நாமம் எதில் எழுதப்பட்டிருந்தோ, வஸ்திரத்தின் மேலே அவருடைய தொடையின் மேலே எழுதப்படும். அவருடைய வஸ்திரத்தின் மேலே எழுதப்பட்டிருந்தது. இந்த பரிசுத்தமான வஸ்திரத்தின் மேலே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த நாமத்தை அவருடைய தொடையிலேயே எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா தொடை சந்து நரம்பு தான் யாக்கோபு போராடும்போது ஆண்டவர் தொடுவார். அதனால் அந்த தொடை சந்து இஸ்ரேல் ஜனங்கள் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப நாளாக. தொடையின் மேலே ஆண்டவர் அவருடைய நாமத்தை எழுதி அதனால் வரக்கூடிய எல்லா சாபங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும், அவருடைய வஸ்திரம் நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அதன் மேலே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. ஆரோன் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆரோன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகும்போது பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளணும். அந்த வஸ்திரத்தின் மேலே மணிகள் தொங்கப்பட்டிருக்கும், ரத்தாம்பரம் இருக்கும். அதில் அந்த வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்கும். அந்த பரிசுத்தமான வஸ்திரத்தின் மேலேயும் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய தொடையின் மேலேயும் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு பரிசுத்தமான கர்த்தர், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய தேவன். அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தது. நாமும் அவருடைய நாமத்தை என்ன செய்வோம், பற்றி பிடித்து கொள்வோம். அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைப்போம். அவருடைய வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தை நாமும், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தாலோ அதுபோல் நாமும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நாமும் நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டது. தொடையினால் அந்த தொடை சந்து நரம்பினால் வந்த எல்லா சாபங்களையும் நீக்கி போடுவதற்காகவே தொடையின் மேலே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி போடுவதற்காகவே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கும் விடுதலை உண்டு. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அவரையே நாம் தொழுது கொள்வோம். அவரே உன்னதங்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலானவர். ஆமென்.